தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். கடக ராசிக்காரங்களுக்கு கருப்பரின் வழிபாடு பட்டால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வகையான பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம், யோகங்கள் எந்த வகையிலிருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் கடக ராசி இதுல ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விதி விலக்குங்க. என்னங்க சார் எடுத்துலையுமே ஆண்களுக்கு விதி விலக்குங்கிறீங்கன்னா, கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கடமை, அந்த கடமையை நல்லா வீரதீரமாக ஒரு விடாமுயற்சியாக செய்யணும்ட்டு என்ன பண்ணுவாங்க, அயராக பாடுபடுவாங்க. அதனால இவங்களுக்கு தான் அந்த காவ தெய்வங்கள் அருள் புரிய வேண்டும். இது முக்கியமாக ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆண்களாக இருந்து கருப்பரை எப்படி வழிபடணும்? வெட்டி வேர் ஆச்சுங்களா, வெட்டி வேர், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, இப்படி வாசனை சம்பந்தப்பட்ட பொருள்கள் உங்க கையால பொடி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பருக்கு மாலை, என்ன மாலை? வெற்றி மாலை சொல்லக்கூடிய வெட்டி வேர் மாலை. உங்க பகுதி இருக்கக்கூடிய காவ தெய்வம் ஆச்சுங்களா, எல்லை தெய்வமா இருக்கக்கூடிய கருப்பண சாமிக்கு நான் சொன்ன பொருள்லாம் கொண்டு போய் கருப்பர் முன்னாடி வாசனை ஆச்சுங்களா, எப்படி வரணும், நல்லா நெருப்பை அக்னி மூட்டி அதை குளிர வச்சு, அந்த அக்னி கருசை நல்ல சாம்பலா இருக்கும் ஆச்சுங்களா, அதை எடுத்து வச்சு புகைய போட்டு, அது நீங்க அரைச்சு உங்க கையால் அரைச்ச அத்தனை பொருளும் அதுல போட்டு சாம்பிராணி தூப தீபத்தை கருப்பருக்கு காட்ட காட்ட வாசனை பிடிக்க அந்த வாசனை பிடிக்க என்ன ஆகும், நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக தொழில், குடும்பம் சீராக அமைய வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும். விரோதிகள் எந்த சைடில் இருந்தாலும் அது எனக்கு நீ உன்னுடைய அருளால எல்லாமே எனக்கு சரிப்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கருப்பரையிட்ட சரணகடி அடைஞ்சால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காவல் புரிவாரனா நிச்சயம் புரிவார். அது மட்டும் இல்லாம கருப்பருக்கு நெய்வேதியம் ஆக என்ன வைக்கலாம் அப்படின்னா, தயிர் சாதம் நல்ல சுட 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 சாதத்தை வடிச்சு லைட்டு இளம் சூடா ஆனதுக்கு பிறகு அதுல தயிரை ஊத்தி ஆச்சுங்களா, அதுல மாதுளை சொல்லக்கூடிய முத்துக்கள், மாதுளை முத்துக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை முத்துக்களோட சேர்த்து கொஞ்சம் எள் கலந்து, லைட்டா எள்ளு கலந்துடணும், மாதுளை முத்துக்கள் போடணும். அதுக்கப்புறம் பல வகைகள், திராட்சையிலிருந்து முந்திரி இருந்து எல்லாத்தையும் அந்த சாதத்துல கலந்து அந்த கருப்பருக்கு நெய்வேத்தியமாக கொடுத்து வழிபட்டுட்டு வந்தால் உங்களுக்கு காரிய சித்தி வெற்றிகரமாக அமையுமானா நிச்சயம் அமையும். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன அழுத்தம் அவங்களுக்கு சின்ன விஷயம் கூடியும் அது பெரிய விஷயமாக ஒரு கற்பனை திறன் அவங்க அமைச்சுக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அப்படிப்பட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கையால ஏலக்காய் மாலை, கருப்பருக்கு ஏலக்காய் மாலை கட்ட வேண்டும். சார் ஏலக்காய் மாலை ரைட்டு, சில கருப்பர் சின்ன விக்கிரமாக இருக்கும், சில கருப்பர் விஸ்வரூபமா இருக்கும். இப்ப இந்த விஸ்வரூபத்துக்கு அவ்வளவு பெரிய சிலைக்கு ஏலக்காய் மாலை, அத்தனை ஏலக்காயும் போட்டு நான் மாலையை எப்படி கட்டுவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அதாவது
முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கழுத்தை சுத்தி ஆச்சுங்களா ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. உங்க அந்த கயிறை வந்து பணம் முதல்ல அளவா எடுத்துக்கோங்க. அந்த அளவுல வரக்கூடிய எத்தனை ஏலக்காய் பிடிக்கிறதோ அத்தனை ஏலக்காயும் மாலையாக தொடுக்க வேண்டும். அந்த மாலையை வந்து பணம் முடிஞ்சா அது விஸ்வரூப சிலையாக இருந்தாலும் சரி, இல்ல கொஞ்சம் குறைவாக சிலையாக இருந்தாலும் சரி, இன்னும் சின்ன சிலையா இருந்தா நீங்க கட்டுற மாலை அவர் கரெக்டா இருக்கும். விஸ்வரூபா சிலையா இருந்தா கட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், பாதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த ஏலக்காய் மாலை அப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த தெய்வம் நினைஞ்ச அமைப்பில் இருக்கிறனால வீட்டுக்குள்ள போகக்கூடாது. வெளியில வந்து கொல்ல பக்கமோ இல்ல வெளியில வாசப்படியிலையோ வந்து தோரணையாக கட்ட வேண்டும். அந்த தோரணை வந்து பாயினா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதற்கு தூவதீபம் காட்டணும். அந்த ஏலக்காய் நல்லா வாடி வதங்கி போற வரைக்கும் பவர் உண்டுன்னா நிச்சயம் உண்டு. அப்ப அந்த ஏலக்காய் வரக்கூடிய வாசனைகள் இந்த பெண்மணியை பிடித்தால் மன குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும்னா நிச்சயம் நிவர்த்தி ஆகும். இது ஒரு வகை செய்யலன்னா செய்யலாம். இவங்க வந்து பாருங்க அதிகமா என்ன கருப்பருக்கு எந்த பிரசாதமா கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதிக்காய், வசம்பு, ஏலக்காய் இதை மட்டும் போய் கருப்பருக்கு வச்சு பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வந்து உங்க பூஜை அறையில அந்த 3 பொருளுக்கும் 3 கிண்ணங்களை வச்சு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா காலை மாலை 2 வேளை விளக்கு ஏற்றி கருப்பரை நினைச்சு விளக்கு ஏற்றி வழிபட உங்களுடைய மனக்குறைவுகள் நிவர்த்தி அடையுமா? நிச்சயம் அடையும். கற்பனை உங்களுக்குள்ள தேவையில்லாத கற்பனை வளர்த்துக்குவீங்க. அந்த கற்பனை வந்து வெளியே வருவீங்களான்னா நிச்சயம் வர வாய்ப்பினை இருக்கு. இது வீட்டில் கூடிய பெண்களுக்கு. இதுவே நான் ஒரு தொழிலுக்கு போறேன், ஒரு வேலை வாய்ப்புக்கு போறேன், அங்க வந்து பானா மேலதிகாரி இருந்து என்ன சகா தோழிகள் வரைக்கும் என்னைய வந்து முன்னுக்க விட்டு பின்னுக்க பேசுறாங்க. இது என் காதுல கேட்குது. ஆனா அந்த இடத்த என்னால பதில் பேச முடியல. அப்படி இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இதே பொருள் போதுமானது. அப்ப வேலைக்கு போறீங்க அப்படின்னா இந்த பொருளை 3 பொருளை வந்து தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் துணியில மடிச்சு எடுத்துக்கிட்டு போறது நல்லது. இதுல இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா கிராம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராம்பு. அந்த கிராம்பை வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தை வந்து மேல் பகுதியில வந்து ஒரு 6 ஒரு மேல வந்து ஒரு 3 கிராம்பு குத்தலாம். சைட்ல வந்து ஒரு 6 கிராம்பு, கீழே வந்து 3 கிராம்பு, மொத்தம் மேல வந்து 3, கீழே 3, 3 3 6, சைட்ல ஒரு 6, 6 6 12 கிராம். ஒரு எலுமிச்சை பழத்துக்கு 12 கிராம் போதுமான அளவு. இதே வந்து குட்டி இதே வந்து என்ன பண்ணும், சின்னதா ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. அது எலுமிச்சை பழத்தை ஓசல் போடுங்க, கிராம போட்டு, அதாவது மேல் பகுதி அதாவது முட்டு பகுதி வந்து மேலா இருக்கணும், கீழே வந்து நரம்பு வந்து கீழ் நோக்கி இருக்கணும். இதை பதைச்சு இதை வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்துட்டு, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது எதை நினைச்சு யாரை நினைச்சு போடணும் வைக்கணும் அப்படின்னா கருப்பரை நினைச்சு வைக்கணும். இந்த கருப்பரை ஏன்னா சில கோயில போறாங்க, போனதுமே கும்பிடுறாங்க, வந்துடுறாங்க ஆச்சுங்களா. அங்க வந்து நம்ம எது சொன்னாலும் அங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய நபருக்கு யாருமே இல்லை அப்படின்னா அப்ப உங்க கருப்பர் உங்களுக்கு உதவி செய்யணும்ல. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயத்த மூலமாக கருப்பரை நம்ம வந்து தரிசிக்கலாமானா நிச்சயம் தரிசிக்கலாம். அப்போ பொருளுக்கு ஏற்ற நம்ம உபயோக பண்ணக்கூடிய அமைப்பும் இது ரெண்டும் கரெக்டா இருந்தா போதும். எப்படிப்பட்ட தெய்வமாக இருந்தாலும் நமக்கு வசீகரமாகுமானா நிச்சயம் ஆகக்கூடிய வாய்ப்பினை உண்டு. அப்ப இந்த இறைமரு ஆற்றல் மூலமாக நம்ம பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்றதுக்கு யார் துணை புரிவார்னா கருப்பு தான் துணை புரிவார். அப்படி செய்யலாம்னா தாராளமா செய்யலாம். சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கருப்பரை நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் அது பிரம்மாண்டமாக போய் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அதனால அந்த கடகராசி இருக்கக்கூடிய நேர்கள் அது முக்கியமாக பெண்கள் ஆண்கள் 2 பேருமே கடைப்பிடிக்கிறது நல்ல ஒரு விஷயம். சரி சார், நீங்க சொன்ன மாரி இந்த பொருள்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன், இதுல திரும்பி ரிட்டர்ன் நான் கொண்டாடுவேன்னா இந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் திரும்பி வீட்டுல செய்யக்கூடிய பொருளை வெளிப்பகுதிக்கு போயிட்டு திரும்பி உள்ளுக்குள்ள கொண்டாடக்கூடாது. அப்ப அந்த எலுமிச்சை வந்து என்ன பண்ணலாம்,
போகும்போது வந்து பணம் மஞ்சள் கலர் துணி எடுத்துட்டு போறீங்க. ரிட்டர்ன் வரப்போகும்போது என்ன பண்றீங்கன்னா, உங்க முச்சந்தியில இருக்கு பாத்தீங்களா, அந்த முச்சந்தியில வந்து 3 ரோடு சங்கம் இடக்கூடிய இடத்துல நீங்க என்ன பண்ணணும், உங்க தலைய ஆச்சுங்களா, இந்த பக்கம் 3 சுத்து, இந்த பக்கம் ஒரு 3 சுத்தி, அப்படியே திரும்பியும் பார்க்காம, அதாவது அதுக்கு நடு ரோட்ல இருந்து 3 சுத்து சுத்தி அப்படியே தூக்கி வீசிடாதீங்க. ஓரத்துல நின்று 3 சுத்து சுத்தி அப்படியே வேரி ஓரமாக அப்படியே தலைக்கு பின்னாடி இருந்து தூக்கி வீசினா அது வேரிக்கு அந்த சைடில் போய் விழுகும். அப்படி விழுக போயிட்டு அப்படியே போகும்போது ஆச்சுங்களா, மஞ்சள் தண்ணியில தலையில தெளிச்சுக்கிட்டு பாதத்தை நல்லா கழுவி விட்டு நீங்க வீட்டுக்குள்ள போனால் துஷ்ட சக்தி வெளியில் இருக்கும், நல்ல சக்தி சொல்லக்கூடிய கருப்பருடைய அருள் உள்ளுக்குள்ள வந்து உங்களை காவல் புரிவார். இது மறக்காம ஆண் பெண் இருவாரும் இந்த கடகராசிக்காரங்க கடைப்பிடிக்கிறது நல்லது என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனிதோ நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களை விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.